மாதத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து சொல்லுவோம். தேவன் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வசனத்தினுடைய கடைசி பகுதிக்கு நேராக தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவர் நல்லவர், அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிப்போம். ஏசாயா எழுதியிருந்தான தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார். கடந்த வாரங்களில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சோ இப்ப இன்று ஆண்டவர் நம்மளோட கூட இடைப்படுகிறதான காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கடைசி பகுதியை மாத்திரம் வாசிங்க. நம்ம தியானிக்க வேண்டிய பகுதியை கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய மகத்துவத்தை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். தேவனுடைய மகத்துவம் இந்த வேத பகுதியில அது எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய மகத்துவத்தை இங்க ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என்னங்க எழுதி வச்சிருக்கிறாரு? மறுபடியும் நீங்க வேதத்தை பாருங்க. அதுல அப்படி என்ன பெரிய மகத்துவம் இருக்கு? லாஸ்ட் பகுதி வாசிங்க. கைவிடாதிருப்பேன். இந்த வார்த்தையை பார்க்கும்போது நமக்கு கொடுத்த வார்த்தை தானே தருவது. நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? கைவிட மாட்டேன், நான் உன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ண செவி கொடுப்பேன் அப்படின்னு தான் என்ன பண்ணது. ஆனா இதுல ஆண்டவருடைய மகத்துவம் இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையில இருக்கு. என்ன மகத்துவம், என்ன மகிமை, என்ன மேன்மையான காரியத்தை இந்த இரண்டாம் அடியில ஆண்டவர் வைத்திருக்கிறாருன்னா, ரெண்டு வார்த்தையை சொல்றாரு. ஒண்ணு கர்த்தராகிய நான், இன்னொன்னு தேவனாகிய நான். அல்லேலூயா. சோ இந்த கர்த்தராகிய நான் அப்படின்னா ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கு I the Lord Jehovah is to prayer அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்றாரா, கர்த்தர் உன் ஜெபத்தை என்ன பண்றாரு, கேட்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது I the God of Israel will not give them up அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்றாரா, தேவன் என்ன பண்றாரா, கடவுள் என்ன பண்றாரா, இஸ்ரவேலுக்கு நான் கடவுளா இருக்கிறேன், அவனை நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் சொல்றதான ஒரு மகத்துவத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். கர்த்தர்னு சொல்ற ஒரு மகத்துவத்தை பார்க்கிறோம். திருத்துவ தேவர்களிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த மூன்று திருத்துவ தேவர்களிலே இரண்டு காரியத்தை இங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா குறிப்பிட்டு எழுதி வைத்திருக்கிறார். ஒண்ணு தேவன் கர்த்தராகிய நான். ஆமென். கர்த்தராகிய நான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு தேவனாகிய நான். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிடலாமா? இல்ல, ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு பெரிய மகத்துவத்தை என்ன பண்றாரு, இங்க எழுதி வைக்கிறாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது இருந்தது, இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. இங்க ஒரு மகத்துவத்தை ஆண்டவர் சொல்றாரு. யார சொல்றாரு? தேவனை பற்றி சொல்றாரு, ஆவியானவரை பற்றி என்ன பண்றாரு, சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம வாசித்த ஏசாயா 40வது அதிகாரம் 17வது 41வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தரை பற்றி சொல்றாரு, தேவனை பற்றி என்ன பண்றாருன்னு சொல்றாரு. இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆதியாகம புஸ்தகத்துல கர்த்தர் லார்ட், அதாவது காட் என்ற முறையில நான் கடவுள், கடவுள் என்ன பண்ணாரா, God created the world. அந்த கடவுள் என்ன பண்றாரு, உலகத்தை என்ன பண்றாரு, சிருஷ்டிக்கிறாரு. சொல்லும்போது சொல்றாரு, நான் தான் கடவுள், நான் தான் என்ன பண்றேன், சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க என்ன பலத்தை கொடுக்கிறாருன்னா ஏசாயால கர்த்தர் ஒரு பலத்தை என்ன பண்றாருன்னா கொண்டு வராரு. ஆமென். சோ இந்த கர்த்தர் என்ற பதத்தை கொண்டு வரும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க.
யோவான் 1:1-3. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த திருத்துவத்தை பற்றி அநேகர் பேசுவதற்கு நாம் தயங்குகிறோம். அநேகர் சரியாகவும் என்ன பண்றதுல நாம பேசுவது இல்லை. ஏதோ ஒரு மழுகல் பேச்சு என்ன பண்ணுது, இந்த திருத்துவத்தில் நமக்குள்ள என்ன பண்ணுது காணப்படுது. சோ நல்லா நீங்க நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், நல்லா நம்ம புரிஞ்சு கொள்வோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. அந்த வார்த்தையை மாத்திரம் உங்களுடைய மனதுக்குள்ள என்ன பண்ணுங்க, ஏத்திக்கோங்க. பெருசா வேற எதையோ ஏத்திக்காதீங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் யார் இருந்தாரு சொல்லுது, ஆண்டவர் இருந்தாரு, ஆவியானவர் இருந்தாருன்னு சொல்லுது வேதம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் இருந்தாரு, தேவன் கூட ஆண்டவர் சொல்றாரு ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை இங்கு யோவான் என்ன பண்றாருன்னா குறிப்பிடுகிறார். அந்த இயேசு கிறிஸ்து தான் யார் என்றால் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. எப்படி எழுதியிருக்காரு பாருங்களேன், தேவனுடைய வார்த்தை தான் யாரா, இயேசு கிறிஸ்துவம். அடுத்து அதே யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை அப்படியே வாசிங்களேன். இப்போ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு முன்னாடி. ஆதியில ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வார்த்தை மாம்சன சரீரம். ஆமென். மாம்சன சரீரம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த 3 வசனத்தை நம்ம என்ன பண்றோம், கோடிட்டு பார்க்கிறோம். அப்படிதானே? ஏசாயா நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி ஏசாயா 41ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தர் தேவன், இந்த 2 கேரக்டர் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா காண்பிக்கிறாரு. ஆதியாகமம் புஸ்தகத்தை கோடிட்டு காண்பிக்கும் பொழுது தேவனை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரும் 2 பேரும் எப்படி இருக்கிறாங்களா, ஒன்றாய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கோடிட்டு காமிச்சிட்டு யோவான் சுவிசேஷத்துக்குள்ள வரும் பொழுது இப்ப யாரை உள்ள கொண்டு வராரு, இயேசு கிறிஸ்து உள்ள கொண்டு வராரு. அந்த பிதாவாகிய தேவனுக்குள்ளாக ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தைக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது, அந்த சரீரம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த திருத்துவ தேவனை வைத்துதான் ஆண்டவர் என்ன பண்றார், அவருடைய மகத்துவத்தை காண்பித்து நாங்கள் எப்படி இருக்கிறோம். வசனம் சொல்கிறது, தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து தீத்து சொல்லும் போது சொல்லுகிறாரு. வாசிப்போம். யோவான் 10:30 முதலாவது வாசிக்கிறேன். யோவான் 10:30 வாசிச்சுட்டு தீத்து 3:7 ஒருவர் வாசிங்க. சரிங்களா? யோவான் 10:30 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார், நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம், ஒன்றாய் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வார்த்தையையும் இந்த மனுஷனையும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. நான் வேற, என் வார்த்தை வேறன்னு ஒண்ணு இல்ல. அல்லேலூயா. நான் வேற, என் வார்த்தைன்னு ஒண்ணு இல்ல. நான் சொன்னா அது நான் சொன்னது, வார்த்தை வந்தான்னா நான் சொன்னா என்ன, எல்லாமே என்னது ஒண்ணுதான். சோ அதனால இன்னைக்கு எப்படி ஜெபிப்பது, யார் இடத்துல ஜெபிப்பது, ஆண்டவர் இடத்துல கேட்கணுமா, இயேசு கிட்ட கேட்கணுமா, பரிசுத்த இடத்துல கேட்கணுமா? அதான் ஆண்டவர் சொல்ற, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். சீஷர்கள் கேட்கிறாங்க, இயேசுவே எங்களுக்கு பிதாவை காண்பியும். நீ என்ன பார்த்துட்டல அப்படின்றாங்க. என்ன பார்த்துட்டல? ஆமா இயேசுவே. இப்ப நீ யாரை பார்த்துதான் இருக்கும், பிதாவை நீ பார்த்துட்ட, நாங்க ஒன்றாய் இருக்கிறோம். அல்லேலூயா. சோ இந்த இயேசுவை வணங்கும் பொழுது, தேவனிடத்துல கேட்கும் பொழுது நீங்க எப்படி கேட்டாலும் சரி, ஆனா ஒண்ணு, இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டானது. அல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது, ஆண்டவரிடத்துல ஒரு தயவை கேட்கும் பொழுது, ஆண்டவரிடத்துல ஒரு உதவியை கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து. ஆமென். தேவன். அப்போ இந்த கர்த்தர் யாரு, இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுகிறது குறிக்கிறதான வார்த்தை.
வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்வார் அங்க ஒரு வேத பகுதியில், நீங்கள் என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும் நான் உங்களை அறியேன் என்று என்ன பண்ணிடுவேன் சொல்லிடுவேன் சொல்லுவார். அப்ப இயேசு எப்படி கூப்பிடுவோமா? கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவோமா? யார் சொல்றது? ஆண்டவர் தான் சொல்றாரு. அப்ப ஏசாயா 41:17 வசனத்துல இங்க யார் சொல்றாரு? கர்த்தராகிய நான் என்ன பண்ணுவேன்? உன்னுடைய ஜெபத்துக்கு என்ன பண்ணுவேன்? செவி கொடுப்பேன். அல்லேலூயா. தேவனாகிய நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? உன்னை கைவிடாதிருப்பேன். எப்படி இருக்குல்ல கர்த்தருடைய மகத்துவம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதன் பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்கு பட்ட காரியம் இதுதான். கர்த்தரை பற்றியும் தேவனை பற்றிய மகத்துவத்தை நம்ம என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். இவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். இவர்கள் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. என்னையும் என் வார்த்தையை என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. ஆமென். சோ ஆண்டவர் சொல்றார், கர்த்தராகிய நான் அவர்களை என்ன பண்ண மாட்டேன்? கைவிட மாட்டேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? செவி கொடுப்பேன். அல்லேலூயா. சோ ஆண்டவர் செவி கொடுக்க போதுமானவர். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்போ செவி கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது, உன் நாவு தாகத்தால் வருளும் போது, உனக்கு பிரச்சனையும் இடுக்கணும், உன் வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் எல்லாம் வரும் பொழுது நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவ தெரியுமா? அப்போ ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? செவி கொடுப்பேன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் முழு மனதோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு இருதயத்தோடு நீ என்ன பண்ணணும்? அன்பு கூறதுக்கு என் முழு இருதயத்தையும் நான் ஒருங்கிணைக்கணும். அப்படின்னா சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் என் மனது ஒருமனப்படும். ஆமென். அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் இங்க ஒரு வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார். ஆதியாகமம் 21:14 வசனம். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும், துருத்தினா என்ன அப்படின்னா, நம்ம இப்ப தண்ணி எடுத்து குடிப்போம்ல, ஒரு வாட்டர் பாட்டில் என்ன பண்ணுவோம்னா எடுத்துட்டு போவோம். துருத்தி தண்ணீர் அப்படின்னா அந்த காலத்துல இந்த தோல் இருக்கு இல்லையா, மிருகங்களுடைய தோல், அந்த தோலை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பீஸ் பீஸா இருக்காங்க, ஒரு வாட்டத்துக்கு அறுத்து அந்த தோல்கள் எல்லாம் உரிச்சி அந்த தோல்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வாட்டர் கேன் போல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தையில போட்டு அதை நல்லா காய வச்சு அதை ரெடி பண்ணி அதில் என்ன பண்ணுவாங்க? தண்ணி ஊற்றி வைப்பாங்களாம். அப்போ அது என்ன பண்ணாது? அதை கெட்டும் போகாத அந்த தண்ணியை என்ன பண்ணோம்னா அது எடுத்துட்டு போறதுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்போ ஒரு துருத்தி தண்ணீர்ல எத்தனை துருத்தி? ஒரு துருத்தியில என்ன பண்றாங்கன்னா தண்ணியை கொடுத்து, துருத்தியில தண்ணியை கொடுத்து ஆபிரகாம் ஆகாரை இங்க என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது அனுப்பி விடுகிறான். என்ன பண்றான்? அனுப்பி விடுறான். நீ இருந்தது போதுமா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் அனுப்பி விடுறான். சாராவுடைய வார்த்தையை கேட்டு அங்க நடக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது 14வது வசனத்தை வாசிங்க. அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அல்லேலூயா. இந்த ஆகார குறித்து 1ஆம் தேதியில நம்ம என்ன பண்ணோம்? லைட்டா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆகாரம் லைட்டா மறந்துட்டோம். இந்த ஆகார் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு செய்யறதான அற்புதம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவன் நம்பினதான அவனுடைய எஜமானி, அவள் நம்பினதான அவனுடைய கணவன் அவளை என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு துருத்தியில தண்ணியை கொடுத்து அனுப்பிச்சு விடுறான். எவ்வளவோ செல்வாக்கு, எவ்வளவோ பெரிய ஆளு. யாரு? ஆபிரகாம். அப்படிதானே? ஆபிரகாம் பெரிய ஆளு, செல்வந்த. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, யாரை நம்பி இருந்தாலும் அவங்களால ஆகார் என்ன பண்றா? கைவிடப்படுகிறார். அவன் கைவிடப்பட்டு அவர் திரிகிறார். அவர் கைவிடப்பட்டதற்கு ஒரு காரணமும் இருக்கு. என்ன காரணம்? ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் ஆபிரகாமுக்கு? உன் மனைவி சொல்லுகிறபடி நீ என்ன பண்ணு செய்யன்னு சொல்லிட்டார். செய்யன்னு சொன்னதுனால இவன் மனைவி என்ன சொல்றான்னா, என்னுடைய வேலைக்காரியான இந்த பெண் ஆகாரை நீ என்ன பண்ணு? புறக்கணி, தள்ளி விட்டு. இப்ப ஆண்டவரும் சொல்லிட்டாரு, மனைவியும் சொல்லிட்டா. யார தள்ளு? ஆகார தள்ளு. இப்ப ஆகார அந்த புருஷன் என்ன பண்ணி தள்ளிட்டான். இப்ப என்னன்னா ஆகார வனாந்தரத்தில் சுற்றி திரிகிறார். சுற்றி திரிகிறதால ஆகாருடைய துருத்தியில் இருந்த தண்ணி என்னவாயிடுச்சு? காலி ஆயிடுச்சு. இப்ப காலி ஆனதுனால மிக வேதனைப்படுறான். அவன் நம்பி இருந்தவர் அவனை என்ன பண்ணிட்டார்? தள்ளி விட்டுட்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப நம்பி இருப்போம்.
இவங்க தான் நம்மளை பாதுகாப்பாங்க, இவங்க தான் நம்ம தேவையை சந்திப்பாங்க, இவங்களாலதான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்பி இருப்போம். ஆனால் கர்த்தர் சித்தம் நாம அவங்கள நம்பி இருப்பதல்ல, நாம் தேவனை நம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்பப்படுவது உனக்கு ஒத்தாசையும் இவங்களிடத்துல இருந்து வருது, அவங்க இடத்துல வருது, எல்லாம் சரிதான். ஆனா நீ அவனை நம்பிட்டு இருக்க கூடாதுப்பா. நீ நம்ப வேண்டியது யார? உன் தேவனாகிய கர்த்தர். நீ என்ன பண்ணணும்? நம்பணும். அதான் வார்த்தை சொல்லப்படுகிறது. என்னன்னு பார்க்கும் பொழுது தண்ணீர் செலவழிந்தது. 16வது வசனம், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று உட்கார்ந்து சத்தமிட்டு என்ன பண்ணலாம்? அழுதாள். சத்தமிட்டு அழுகிறா. கைவிட்டவர்கள் எல்லாரும் யாரை நம்பணும்? எல்லாம் கைவிட்டாங்க. இன்னைக்கு வனாந்தரம், பேசவாவின் வனாந்தரத்தில் அவன் சுற்றி திரிந்தாலாம். ஸ்ட்ரைட்டா போல, என்ன நான் வழி தரல, என்ன தரல? வழி தரல. பேசவா வனாந்தரத்துல எல்லாம் வழி தெரியாது. அதுக்குன்னு ஒரு ஆள்காட்டி, ஒரு காட்டி வச்சிருப்பாங்க. அதுதான் என்ன பண்ணணும், எங்க போகணும், ஏது போகணும்னு சொல்லணும். இவ பேசவா வனாந்தரத்துக்கு போயிட்டா. கூட யாரும் இல்ல, யாரும் இல்ல. கூட இருக்கிறா, குழந்தை மட்டும் தான் இருக்கு. இஸ்மவேல் நம்பினவன் போக சொல்லியாச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிதான். யாரெல்லாம் நம்ம எல்லாம் நம்மளை கழட்டி விட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா நானும் நிறைய கழட்டி விடப்பட்டிருக்கிறேன். யாரெல்லாம் நம்பணும், யாரெல்லாம் எனக்கு உதவி செய்வாங்க, யாரெல்லாம் என் தேவையை சந்திப்பாங்க நினைச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ஒருத்தரா விலகி போனாங்க. ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு எண்ணத்தை தான் கொடுத்தாரு. கர்த்தருக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன்? தைரியப்படுத்திக்கிட்டேன். எனக்கு யாரு வேணா விலகி போகட்டும், கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், என்னை விட்டு விலகி போக மாட்டார். நான் ஆண்டவர் சமூகத்துல தான் அழுவேன். மனுஷன் முகத்தை பார்த்து மனுஷன் கிட்ட போயிட்டு அழுகிற மாதிரி நிக்கிறது, மனுஷன் கிட்ட அழுகிற மாதிரி பேசுறது, மனுஷன் கிட்ட நான் கஷ்டப்படுறத தெரிஞ்சு காமிக்கிறது, அதெல்லாம் இல்ல. கர்த்தர் சமூகத்துல என்ன பண்ணணும்? அழணும். நீங்க கஷ்டப்படுறது யாருக்கு தெரியணும்? குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கூட அதிகமா தெரியக்கூடாது. யாருக்கு தெரியணும்? ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியணும். இப்ப ஆண்டவர் சமூகத்துல இவ போய் அழுவுறா. ஆண்டவர் இங்க என்ன செய்யறான்னு பார்ப்போம். 17வது வசனம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க என்ன நடக்குது? இங்க யார் அழுதா? அழுது ஃபர்ஸ்ட் யார்? ஆகார். ஆகார் தான் என்ன பண்றா? சத்தமிட்டு அழுகுறா. ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதை என்னால பார்க்க முடியாதுன்னு அழுகுறா. ஆண்டவர் யார் சத்தத்தை கேட்கிறாரா? பிள்ளையின் சத்தத்தை. விஷயம் என்ன? உன் பிரச்சனை என்ன? அழுகை கண்ண துடைக்கிறது அது வேண்டாம். உன் பிரச்சனையை சால்வ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நீ அழுகிறது என்ன நின்றோம். ஆமென். கர்த்தர் சூப்பரா ஒண்ணு செய்யறாங்க. என்னன்னா, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை என்ன பண்றாரு? கேட்கிறாரு. பிள்ளை அழுகுது, ஆண்டவர் பார்க்கிறாரு. இது மாத்திரம் இல்ல, அங்க ஒரு இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு விஷயம், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணியிருந்தாரு? வாக்கு பண்ணியிருந்தாரு, இஸ்மவேலை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அந்த பிள்ளைய நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன பிள்ளை இன்னைக்கு என்ன பண்ணுது? அழுதுகிட்டு இருக்கு. இதை கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இல்ல, அவர் என்ன பண்ணாராம்? தேவன் அந்த இடத்துல பிள்ளையின் சத்தத்தை என்ன பண்ணாரு? கேட்டார். ஆமென். சோ தேவன் செவி கொடுக்கிறதான தேவன். செவி கொடாதபடிக்கு அவருடைய செவி என்ன பண்ணல? மந்தமாகல. உங்க ஜெபத்துக்கு பதில் தர முடியாதபடிக்கு அவர் கேட்க மாட்டேன்னு சொல்லல. ஆண்டவர் பதில் தர, உன் வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன். செவி கொடுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ரிப்ளை வரணும். அப்படிதானே? அப்படிதானே? எனக்கு ஜெபம், நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரு. அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. அவர் கேட்டாருன்னு நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா, என் ஜெபத்துக்கு என் ஜெபம் நிறைவேறும் பொழுது, ஆமென், எனக்கு பதில் வரும் பொழுதுதான் என் ஜெபம் கேட்கப்பட்டது என்று அர்த்தம். ஆண்டவரிடத்துல நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஆண்டவரிடத்துல அது போய் சேர்ந்துருச்சு அப்படின்றது எப்படி நமக்கு தெரியும்னா, அவர் நமக்கு பதில் செய்யறதுலதான் என்ன பண்ண நமக்கு தெரியும். வாசிங் கூட நம்ம என்ன பண்ண வேத பகுதியை வாசிச்சோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல என்ன வாசிச்சோம்? ஆண்டவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அந்த சில காரியத்தை போல நான் ஜெபிக்கும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது சில விதத்தை எதிர்பார்க்கிறார், ஜெபிக்கும் போது ஒரு விதத்தை எதிர்பார்க்கிறார்.
நான் ஒரு கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது ஒரு விதத்தை எதிர்பார்க்கிறார். இப்படி எல்லாம் எதிர்பார்க்கிறத நான் சரியா செய்யும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் வெளியரங்கமாய் உனக்கு என்ன பண்ணுவாரா? பலனளிப்பார். அல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நீயும் தர்மம் செய்யும் போது உன் தர்மம் என்ன பண்ண? அந்தரங்கமாய் இருப்பதற்கு அறியாதிருக்க கடவுது உனக்கு வெளியரங்கமா என்ன பண்ணுவாரு? பலனளிப்பார். அல்லேலூயா. சோ இப்படி தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது கடைசி பகுதியில நீ ஜெபம் பண்ணும் பொழுது நீ அந்தரங்கமா ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு வெளியரங்கமா என்ன பண்ணுவார்? பதிலளிப்பார். 17வது வசனத்துல நீ உபவாசிக்கும் பொழுது அந்தரங்கமா உபவாசி, கர்த்தர் வெளியரங்கமா என்ன பண்ணுவாரு? பலனளிப்பார். அல்லேலூயா. போதும், 3 பாயிண்ட் 3 செகண்ட்ல சொல்லி முடிச்சாச்சு. அப்ப என்ன அப்படின்னா, ஆண்டவர் சில வழிமுறைகளை கர்த்தர் என்ன பண்றாருன்னா வைத்திருக்கிறார். இந்த வழிமுறைகளில் நீ செய்யும் பொழுது நான் வெளியரங்கமா என்ன பண்றேன்? பலனளிப்பேன். சோ ஆண்டவர் விரும்புறது, தேவன் விரும்புகிறது போல உங்களுடைய கஷ்டங்களிலோ உங்களுடைய வேதனைகளிலோ கர்த்தர் என்ன பண்ணுவார்னா செவி கொடுப்பார். ஆகார் வாழ்க்கையில ஆண்டவர் செவி கொடுத்தார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தோமானால், தேவன் அவருடைய கண்களை என்ன பண்ணாரா? சொல்லுங்க, தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அடுத்து கண்ணு திறக்கப்பட்ட பிறகுதான் தண்ணீர் துறவு என்ன பண்ணது? அவளுக்கு காணப்படுது. அங்கதான் இருக்கிறார். உங்க பிரச்சனைக்கு பதில் எங்க தரம் இருக்கு? உங்க பிரச்சனைக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. உங்க பிரச்சனைக்கு பதில் எதுல இருக்குன்னா உங்க பிரச்சனைக்குள்ளதான் இருக்கு உங்க பதிலே. நீங்க வெளியில தேடல என் பிரச்சனைக்கு காரணம் என்ன? உங்க பிரச்சனைக்கு பதில் எங்க இருக்கு? உங்க பிரச்சனைக்குள்ளதான் இருக்கு. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அங்கதான் உங்க பிரச்சனை இருக்கு. ஆனா கர்த்தர் தான் என்ன பண்ணணும்? உங்க கண்ணை திறக்கணும். எதை சரி பண்ணா சரியாகுன்றதுக்கு கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சம் இல்லை அப்படின்னா நான் அங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பேன், அங்கதான் செய்வேன். ஆனா என்ன பண்ண முடியாது? வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆகார் சத்தமிட்டு அழுதா. எத்தனை முறை நீங்க நம்ம அழுகிறோம்? நம்ம வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு போராட்டம் இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்துல ஆகார் சத்தமிட்டு அழுத போது பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் பிள்ளையோடு இருந்தார். வில் வித்தையில வல்லவன் ஆனான் இஸ்மவேல். அப்ப என்னன்னா ஆகாரோடு தேவன் இருக்கிறாரு. ஆகார் சத்தமிட்டு அழும்போது அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்றாரு? அற்புதம் செய்கிறாரு. சோ கர்த்தர் செவி கொடுக்காத தேவன் அல்ல, கர்த்தர் செவி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவரால என்ன பண்ண முடியும்? செவி கொடுக்க முடியும். லிசன் பண்ணுவார். அவருடைய முக்கியமான மகத்துவம் என்னன்னா, நீங்க கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுக்கிறது தான் அவருடைய முக்கியமான மகத்துவம். அல்லேலூயா. அப்போ நான் கூப்பிடுகிறதான விதம் ஏதோ ஒரு குறை என்ன பண்ணுது என்கிட்ட இருக்கு. என் விதத்தை நான் சேஞ்ச் பண்ண, என் பேட்டர்னை நான் சேஞ்ச் பண்ணணும். என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும். நான் என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். எப்படி நான் ஆண்டவரிடத்துல கேட்கிறது? அவர் சத்தமிட்டு அழுதா. இந்த இடத்துல லேயாள பத்தி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லேயாள குறித்து வேதம் சொல்லுகிறது. 29ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாளா? ஆமென். லேயாள் யாக்கோபுடைய மனைவி. இந்த லேயாள் என்ன பண்றா? அற்பமா என்ன பண்றா? ஏன் அற்பமா என்ன பண்றா? 17வது வசனம். லேயாளுடைய கண்ணு எப்படி இருக்கு? கூச்ச பார்வையா. மேகம் மூட்டின கண்களாம். மேகம் மூட்டின கண்கள் போல இருக்கிறதா கூச்ச பார்வை அப்படின்னு சொல்லுவாங்களாம். கண்ணு மாறு கண்ணா இருக்கிறது இல்ல, மேகம் போல இருக்கும் அவளுடைய கண்ணு. என்ன பண்ண? கொஞ்சம் மங்களா இருக்க முடியாது. அதான் கூச்ச பார்வையா. அவள் கூச்ச பார்வை உள்ளவளா இருந்தால் அடுத்து ராகேல் எப்படி தெரியுமா இருந்தா? ரூபவதி, ரொம்ப அழகா இருந்தா. யாரு? அவருடைய தங்கச்சி. இப்ப லேயாள் எப்படி இருக்கிறான்னு பார்க்கும் பொழுது அற்பமா எண்ணப்பட்டா. எப்படிப்பட்டா? அற்பம். இன்னைக்கு நம்ம உலக தேசத்துல, நம்ம குடும்பத்துல, நம்ம உறவினர்கள் மத்தியில, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம கூடவே இருக்கிற நம்ம மத்தியில இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கலாம்? அற்பமா எண்ணப்படலாம். அற்பமா எண்ணப்பட்டால் லேயாள்.
கர்த்தர் அந்த இடத்துல சொல்லப்படுற ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது 29வது அதிகாரத்துல 32வது வசனம், 33வது வசனம், 34வது வசனம், 35வது வசனத்துல எல்லாம் பார்க்கும்போது இந்த 4 வசனத்திலயும் அவளுக்கு 4 பிள்ளையை கர்த்தர் என்ன பண்ணாரு, கொடுத்தார். ராகேலுக்கும் பிள்ளை இல்லாது இருந்தது. ராகேல் மலடியா இருந்தார். சோ ஆண்டவர் எதை பார்க்கிறாரு, சத்தமிட்டு அழுத ஆகாரம் பார்க்கிறாரு. அடுத்து லேயாள் இடத்துல என்ன பார்க்கிறாரு, அவன் அற்பமா என்ன பண்றதை யார் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். அற்பமா என்ன பண்றார், எல்லாரால ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாரால கைவிடப்பட்ட சூழ்நிலை, எல்லாரும் கேவலமா பார்ப்பாங்க. பார்க்கட்டும், ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கை கண்டிப்பா ஒரு நாள் என்ன பண்ணும், செழிக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு சொல்லிக்கும் பொழுது வசனத்துல போல ஆண்டவரை குத்தினவர்களை அவளை நோக்கி பார்த்தார்கள் என்று சொல்றது போல நம்மளை யார குத்துறானோ அவனே நம்மளை என்ன பண்ணுவான், நோக்கி பார்ப்பான். எங்கேயும் இல்ல, அவர் சமூகத்தை உண்மையா நம்ம தேடும் பொழுது, அவர் சமூகத்துல நீங்க அழும் பொழுது, அவரிடத்துல நீங்க கேட்கும் பொழுது, அவர் சொல்ற வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுது, யார் யாரெல்லாம் அற்பமா லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. லேயாள் வாழ்க்கையில அவன் அற்பமா என்ன பண்றா, பார்வை கூச்ச பார்வை. கல்யாணம் பண்ணும்போது புருஷனுக்கு ஏன் தெரியாது இவதான் மனைவி என்று ஏமாற்றப்பட்டு திருமணம் செய்யப்பட்டவள் லேயாள். இப்ப புருஷனுக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. ஏன்னா புருஷன் யார விரும்பினா, ராகேல்னு சொல்லி அப்படி தங்கச்சி விரும்பினா. அவங்க அப்பா என்ன பண்ணிட்டா, மாத்தி என்ன பண்ணிட்டா, பொண்ணு வச்சுட்டான். திருமணமும் முடிஞ்சிருச்சு. இப்ப தேவை யாரு, லேயாள். இப்ப இன்னும் என்ன பண்ணுவான், வெறுக்கதான் ஆரம்பிப்பான். நான் உன்னை நேசிக்கவே இல்லையே, உன் தங்கச்சி தானே நேசிச்சேன், உன்னை நான் நேசிக்கவே இல்லையே, இப்ப உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வேற வழி இல்லைன்னு என்ன பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவ்வளவு அற்பமா என்ன பண்ண அவருடைய வாழ்க்கையில இந்த 4 வசனத்துல 4 பிள்ளைய பெற்றுட்டான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த 4வது வசனத்துல கடைசி பகுதியை வாசிங்களேன். 35வது வசனம் கடைசி பகுதி. ஆகி குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டான். பிற்பாடு அவள் நல்ல கவனிக்கணும், பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிட்டு, அவ்வளவுதான். பிள்ளை பெறுகிற காலம் அவளுடைய வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. 4 பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தாரு, 4 பிள்ளையை ஆண்டவர் கிருபையா கொடுத்துட்டாரு. ஆனா 4 பிள்ளையை கொடுக்கும் பொழுது அவன் என்ன சொல்றான்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எனக்கு கொடுத்தார் சொல்லி 4 பிள்ளைக்கு யாரை மகிமைப்படுத்துறா, தேவனை மகிமைப்படுத்துறா. இன்னைக்கு நம்ம யார சொல்லுவோம், என் வீட்டுக்காரர் என்ன கொடுத்தார், எங்க வீட்டுக்காரர் என்ன கொடுத்தார். ஆனா அங்க என்ன நடக்குது, என் தாயினுடைய யார் கொடுத்தார், தேவன் எனக்கு கொடுத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நடக்கிறதான ஒரு நன்மை, சின்னதோ பெருசோ, அந்த நன்மைய இவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாருங்க நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாருன்னு நினைங்க. அல்லேலூயா. உங்க விசுவாசம் என்ன இருக்கணும்னா, கர்த்தர் சொல்லாம எதுவுமே வராது. உங்க வீட்டுக்கு ஒரு பலகாரம் கூட என்ன பண்ணாது, வராதுங்க, கர்த்தர் சொல்லாம. சோ உங்களுக்கு யார் கொடுக்கணும், கர்த்தர் தான் கொடுக்கணும். கர்த்தர் இல்லாம வேற யாரும் என்ன பண்ண முடியாது, உதவி செய்ய முடியாது. தேவன் ஒருவரே உதவி செய்கிறவர். தேவன் இங்க உதவி செய்கிறார். லேயாளுக்கு உதவி செய்கிறார். 4 பிள்ளையை கொடுத்துட்டாரு. லேயாளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிட்டு, இப்போ அவ தங்கச்சி என்ன பண்றா, வேலைக்காரியோட என்ன பண்றா, வேலைக்காரி கூட பிள்ளையை பெற்றுக்கணும்னு சொல்லி வேலைக்காரியை திருமணம் செய்து கொடுக்குறா. இப்போ அந்த பிள்ளைகள்லாம் வளர ஆரம்பிக்குது. இப்போ அடுத்த ஆண்டவர் மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுக்கிறார். 30வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. தேவன் லேயாளுக்கு என்ன பண்ணாரா, செவி கொடுத்தா. 4 பிள்ளை பிறந்துச்சு. அவளுக்கு என்ன, பிள்ளை பேர் நின்று போயிட்டு. இப்ப மறுபடியும் ஆண்டவர் யாருக்கு செவி கொடுக்கிறா, அதே லேயாளுக்கு மறுபடியும் செவி கொடுக்கிறா. ஏன், அவளுக்கு நின்று போயிட்டு மறுபடியும் அற்பமா என்னப்பட கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அற்பமா என்ன பண்றீங்கன்னா சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. தெளிவா சொல்றேன். யாரால அற்பமா என்ன பண்றீங்களோ, யாரால தூஷிக்கப்படுறீங்களோ, யாரால ஒதுக்கப்படுறீங்களோ, ரொம்ப சந்தோஷமா இருங்க. உங்கள் பேரில் கர்த்தர் கடாட்சமா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்க மேல ஆண்டவர் பிரியம் வைத்திருக்கிறார். லேயாளுடைய வாழ்க்கையில மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுக்கிறார். மறுபடியும் 2 பிள்ளை, 6 பிள்ளை, லாஸ்டா ஒரு பொண்ணு, 7 பிள்ளை. அல்லேலூயா. இந்த கிருபையா என்ன பண்ணாரு, அற்பமா எண்ணப்பட்டவர். இது சௌந்தரியம் உள்ளவளா யார் இருந்தா, ராகேல் இருந்தா. ராகேலுக்கு இவ பிள்ளைலாம் பெத்து முடிச்சு 7 பிள்ளை பெத்து எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கும் போது இப்ப யார் பிறக்கிறா, யோசேப்பு பிறக்கிறான். புரியுதுங்களா?
எப்ப பிறகுறா? எல்லாம் பிறந்து எல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போதான் யார் வரா? யோசேப்பு என்ட்ரி. யோசேப்பு பிறகுறா. அடுத்து பென்னியமின். 2 பிள்ளைங்க என்ன பண்றாங்க? அவருக்கு பிறகுறா. ஆனா அற்பமா எண்ணப்பட்டவளுக்கு கர்த்தர் 7 கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அற்பமா என்ன பண்றோமா? கவலையே படாதீங்க. எல்லாராலையும் ஒதுக்கப்படுறோமா? கவலைப்படாதீங்க. யாரெல்லாம் ஒதுக்குறாங்களோ கர்த்தர் உங்க கண்ணில் காமிக்கிறார். எல்லாரையும் நோட் பண்ணுங்க. உங்க கண்ணில் காமிக்கிறார். இவன் அவன் 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 எல்லாரும் ஒதுக்குறாங்க பாரு. ஸ்தோத்திரம். நல்லா யோசிக்கணும். கர்த்தர் வேறு பிரிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு வேறு பிரிச்சிருக்கிறாரு. வேறு பிரிச்சிருக்கிறவரை என்னை இப்படியே உட்கார வைக்கிறதுக்கு பிரிக்கல. என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? வேறு பிரிச்சிருக்கிறாரு. ஆபிரகாம் லோத்து 2 பேரை ஆண்டவர் பிரிக்கிறாரு. ஆண்டவர் லோத்து பிரிச்சிட்டாரு. ஆபிரகாம் இன்னும் அதிகமா என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு உங்களையும் அதே தான் சொல்றேன். ஒதுக்கப்படுறீங்க, தள்ளப்படுறீங்க, சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை என்ன பண்றாரு? ஆசீர்வதிப்பார். உங்களை வேற பிரிச்சிருக்கிறாரு. மறுபடியும் ஒட்டணும்னு நினைக்காதீங்க. ஆமென். மறுபடியும் ஒட்டணும், மறுபடியும் பழைய வாழ்க்கை, மறுபடியும் பழைய நண்பர்கள் வேண்டாம். கர்த்தர் ஒரு வாழ்க்கையை பிரிச்சு விட்டார்ல, நீங்க பிரிக்கல, அவங்களா உங்களை பிரிச்சு விட்டுருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கிறோம். நீங்க பிரிஞ்சு வந்தீங்கன்னா நீங்க நினைக்கலாம், ஐயோ நம்ம பெருமை, நம்ம அகந்தையில நம்ம வந்துட்டோம் போல. இல்ல, உன்னை அவங்க தான் என்ன பண்ணிருக்கிறாங்க? கலட்டி விட்டு இருக்கிறாங்க. சந்தோஷப்படுங்க, அவ்வளவுதான். கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்க. எனக்கு யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறார், அது போதும். லேயாளுடைய வாழ்க்கையில அற்பமா என்ன பண்றா? தேவன் அவளோடு கூட இருந்து அவளுக்கு பிள்ளைகளை கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அற்பமாய் எண்ணப்படும் பொழுது, ஒதுக்கப்படும் பொழுது, சிறுமையும் எளிமையுமா இருக்கும் பொழுது, அப்படின்னா ஏழையா இருக்கிற, நொறுக்கப்பட்டு இருக்கிற உனக்கு ஒரு மதிப்பே இல்லை. சொல்லுங்க, யாருக்காக கஷ்டப்பட்டோம்? எல்லாம் மறந்து போவாங்க. ஆனா ஒண்ணு, கர்த்தர் நம்ம ஒருபோது நம்ம என்ன பண்ண மாட்டாரு? மறக்க மாட்டாரு. உனக்கு இங்க கதை கிடைக்கலன்னா என்ன? நான் கூட்டிட்டு போறேன், ஏன் பின்னாடி வா, உன் தலையை நான் எப்படி உயர்த்துறேன்னு பாரு. ஆமென். விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை என்ன பண்ண செய்வார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோட லைஃப்ல கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே நீங்க திருப்பினீங்க அப்படின்னா வேதத்துல, இஸ்ரவேல் ஜனங்க இவன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், அழுகுறோம், ஆண்டவரை கூப்பிடுறான், ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க. ஆண்டவர் அற்புதமே செய்யல அவனுக்கு. ஆண்டவர் அதுக்கு மாறா என்ன செய்தாரு? அந்த வசனத்தை வாசி. உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசி. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனம். வேற மாத்திக்கோங்க. நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை, யாரா? கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. சொத்தம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணலையா? செவி கொடுக்கல. யாருக்கு? இஸ்ரவேலருக்கு. ஏன் செவி கொடுக்கல தெரியுமா? உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. இரவில் அக்கினியிலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாரு? இரவுல அக்கினியை கொண்டு என்ன பண்ணாருன்னா பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்தாரு. பகல்ல என்ன பண்ணாரு? மேகத்தை கொடுத்து வெயில் படாத அளவுக்கு கிருபையாய் பாதுகாத்து வந்தாரு, சென்றாரு. அப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. ஆமென். இந்த காரியத்தில் நீ விசுவாசிக்கல. உன்னை அழைச்சிட்டு வந்தாரு, உனக்கு இதை கொடுத்தாரு, உனக்கு அதை கொடுத்தாரு, நான் தான் உண்மையான தேவன் உனக்கு வெளிப்படுத்தி காண்பிச்சாரு. அப்படி இருந்தும் இந்த காரியத்துல நீ விசுவாசியாதபடியினால இப்ப நீ அழுது என்ன பண்ணல? அவர் செவி கொடுக்க மாட்டார். ஏன்னா நீ அவரை நம்பலையே. இப்ப இவர்களை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இதுவரைக்கும் உனக்கு அற்புதம் செஞ்ச தேவனை நீ விசுவாசிக்கல. அதனால கர்த்தர் என்ன பண்ணலனா இந்த காரியத்துல உனக்குடைய அழுகையும் பார்க்கல, உன் வார்த்தைக்கு செவியும் கொடுக்க மாட்டாரு. அப்ப என் வாழ்க்கை என்னவாகுது? இஸ்ரவேல் ஜனங்க கேக்குறான், என் வாழ்க்கை என்னவாகுது? ஆண்டவர் செவி கொடுக்கலனா அதான் சொல்லப்பட்டிருக்கிற 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீ நடந்து வருகிறது அறிவார். நல்லா நோட் பண்ணிக்கங்க. 40 வருஷமும் உன்னோட இருந்தார். 40 வருஷம் ஆண்டவர் கூட இருந்தார்.
உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். எதுவுமே என்ன பண்ணல, உனக்கு குறைவுபடலை. எல்லாத்தையும் நான் நல்லா பார்த்துருக்கிறேன். நீ இப்ப அழுகுற, ஆனா எதனால அழுகுறனா, கானான் தேசத்துக்குள்ள என்ன பண்ண முடியல, போக முடியல. உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் என்ன பண்ணுது, மிஸ் ஆகுது. காரணம் என்ன நீ விசுவாசிக்கல. அல்லேலூயா. அது புரியுதுங்களா? நீ என்ன விசுவாசியாதபடியினால நான் என்ன பண்ண முடியாதுன்னா உன்னை கானானுக்குள்ள கூட்டிட்டு போக முடியாது. ஆனாலும் உன் தேவையை என்ன பண்ணுவேன், சந்திப்பேன். அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வாரு, செய்ய மாட்டாரு இல்ல, சந்திப்பாரு. ஆனா கானானுக்குள்ள போகணுமே, அதான் விஷயம். இங்க நம்மளுக்கு தேவை சந்திக்கப்படுது, உணவு கொடுக்கிறாரு, அதை கொடுக்கிறாரு, எல்லாம் கொடுக்கிறாரு. ஆனா நம்ம எங்க போகணும், பரலோகம் போகணுமே, அதான விஷயம். அது இல்லாம இங்க மட்டும் எனக்கு கிடைச்சிட்டு தான் என்ன பிரயோஜனம் எனக்கு, நான் பரலோகம் போகணுமே. இங்க உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பல காரியங்கள் கிடைக்குது, ஆனா அவள பரலோகத்துல இருப்போம் நான் சொல்ல முடியாது. ஏன், அவன் ஒன்னும் தேவ சித்தத்தை செய்யலையே, அவன் விருப்பத்தை தானே செய்யறான். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு இதுல சந்தோஷப்பட்டுருவோம். சில காரியங்கள் உலக பெருமான சில காரியங்கள் கிடைச்ச பிறகு ஐயோ எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சு, ஓகே, என்ன திருப்தி அடையக்கூடாது. போக வேண்டிய இடத்துக்கு போகாம தேவையில்லாத இடத்துக்கு என்ன பண்ணிருக்கிற, நீ போய் இருக்கிற. இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, கூட என்ன பண்ணிருக்காரு, இருந்து இருக்கிறாரு. அவ்வளவுதானே தவிர நீ போக வேண்டிய கானானுக்குள்ள என்ன பண்ணல, இன்னும் போகல. கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் என்ன பண்ணல, கிடைக்கல. காரணம் என்ன, கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறுமையும் எளிமையுமானவனுடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், அற்புதம் செய்யாம இருக்க போறது கிடையாது. அற்புதம் செய்வேன், நான் செவி கொடுக்கிற தேவன், நான் செவி கொடுப்பேன். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்க, இந்த பொல்லாப்பை எல்லாம் நீங்க செய்தீங்க, ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், ஆகிலும் தப்பெல்லாம் செஞ்சிட்டேன், சரி ரைட், பாஸ்ட் விடு. ஆனா நீ கர்த்தரை முழு மனதோட மறுபடியும் என்ன பண்ணு, சேவி. விட்டது முடிஞ்சு போச்சு, முடிஞ்சதை விட்டுருங்க. மறுபடியும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இப்போ நீ என்ன பண்ணு, ஆண்டவரை நீ சேவி, ஆண்டவரை விட்டு விலகி போகாதிருங்கள். அவைகள் வீணானவைகளை, தேவையில்லாத என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவர் என்ன சொல்றாரோ அதுபடி என்ன பண்ணுங்க, செய்யுங்க. மற்றபடி வீணான காரியத்தை என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், விடுதலை ஆக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவரால கூடாதது ஒண்ணுமே இல்லை. இந்த மாதத்துல இந்த வசனத்தை நம்ம ஆரம்பித்தோம். இப்ப வரைக்கும் நம்ம சிறுமையும் எளிமையுமானவர்கள் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா உங்களுடைய வாழ்க்கை மாறணுமே. ஆண்டவர் செவி கொடுத்தார் என்றால் இந்த சிறுமையை எளிமையை வாழ்க்கையில இருந்து என்ன பண்ண, மாறி இருக்கணும். அது மாறணும்னா என் ஜபத்துக்கு என்ன வரல, பதில் வரல. அப்படிதானே, இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில என்ன பண்ணல, நிறைவேறல. இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில என்ன பண்ணணும், நிறைவேறணும். இந்த சிறுமையை எளிமையை நமக்கு மாறணும். ஏன்னா நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறேன். என் தாகத்தால் வறண்டு போகும் பொழுது நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறேன். கர்த்தர் செவி கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு, நான் கைவிடாமல் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் செவி கொடுக்கணும், அவர் கைவிடாமல் இருக்கணும். என் வாழ்க்கை எனக்கு என்ன பண்ணணும், மாறணும். அது யார் மாறணும், மறுபடியும் சொல்லணும்னா நான் வெளியில எங்கேயும் குறை சொல்ல மாட்டேன். என்னை பத்தி இருக்கு நான் சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். எனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணல, அவங்க ஹெல்ப் பண்ணல, நான் ஆண்டு சமூகத்தில் உட்காரல, அவ்வளவுதான். என்னதான் நான் பார்ப்பேன், நான் ஆண்டு சமூகத்தில் சரியில்லை, நான் எவ்வளவு மாத்திரணும், நான் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணணும், அதுக்கு நீ என் நீதி இல்லை. ஆனா கர்த்தர் சொன்னதுக்கு நான் கீழ்ப்படியும் போது தேவன் சொன்ன ஆசீர்வாதத்துக்கு நான் சுதந்திரவாளி. ஆமென். அப்ப ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அழுங்க. உங்க அழுகை எல்லாம் கத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா.